அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். குர்ஆன் எப்படி வந்திருக்கும்? அது யாராச்சும் எழுதுனாங்களா, இல்லை இறைவன் எழுதி முகமது நபிக்கு கொடுத்தாங்களா, இல்லை வேறு யாராவது அதை எழுதி முகமது நபிக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ மெக்காவில் இருக்கக்கூடிய ஈரா குகைன்னு சொல்லிட்டு ஒரு குகை. அந்த குகையில் நபிகள் நாயகம் தியானம் இருப்பார். அவருக்கு எப்பப்பெல்லாம் இந்த மன நிம்மதி வேணுமோ அந்த டைம்லலாம் போயிட்டு தியானம் பண்ணுறது வழக்கமான ஒரு வேலையை வச்சுருக்காரு. அப்போது ஒரு டைம் போகிறப்போ திடீர்னு ஒரு குதிரை மேலே ஒரு உருவம் தோன்றுது. அந்த உருவம் தான் வானவர் ஜிப்ரீல், இறைவனுடைய வானவர். அவர் முன்னால் தோன்றி சில பல ஆயத்துக்களை அப்பயே நபிகள் நாயகத்துக்கு ஓதி காட்டுகிறது. அப்போது நபிகள் நாயகத்துக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அப்போது இப்போ இன்னும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நபிகள் நாயகத்துக்கு படிக்க தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் எழுதவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவர் குர்ஆன் எழுதியிருப்பார்? அவர் எப்படி படிச்சிருப்பார்?